புகழும் புகழ் செய்யும் வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரிதாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக வீட்டில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த நாட்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறப்பில் இருந்து வாலிப பருவத்தை நெருங்கி பெருமானார் திருமணம் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்து அவர்கள் திருமணத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள், ஒரு கணவன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி தன் கணவனுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும். பெருமானார் சொன்ன வார்த்தை கூட மர்அத்து சாலிஹா என்று சொன்னால், மர்அத்து சாலிஹா என்று சொன்னால் கணவனுக்கு தேவையான நிலையில், கணவனுக்கு தேவைப்படும் நிலையில், அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு உறுதுணையாக இருக்கும் பெண்ணுக்கு சாலிஹான பெண் என்று விளக்க உரை எழுதுவார்கள் என்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மூலமாக தான் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 48 வயது வரை, தன்னுடைய 48 வயது வரை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் மாத்திரம்தான், அவர்களை கொண்டு மாத்திரம்தான் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் மாத்திரம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொடுத்து அவர்களுக்கு கணவனாக இருந்தார்கள். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் தான் 6 குழந்தைகள் பிறக்கிறார்கள். காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அப்துல்லா, ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இப்படி 6 பிள்ளைகள், குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறுதியா இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். இந்த இப்ராஹிம் என்ற பிள்ளை பெருமானாருடைய அடிமைக்கு பிறந்தது என்று, மாரியத்துல் கிப்தியா என்ற ஒரு அடிமைக்கு பிறந்தது என்று வரலாற்றிலே காணப்படுகிறது. ஆகையால் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமார் 7 குழந்தைகள் என்று வரலாற்றில் வருகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்படியாக அவர்கள் அனைவரும் பெருமானாருடைய ஆயுள் காலத்திலேயே இறைவனிடத்தில் சென்றார்கள், மௌத்தானார்கள், மரணித்தார்கள் என்பதை நாம் பார்த்திருப்போம். அதற்காக வேண்டிதான் சொல்லுவார்கள், அதிகமாக துவா கேட்கும் பொழுது கூட யா அல்லாஹ், என்னுடைய ஜனாசாவை என் பிள்ளைகள் சுமக்கட்டும், என் பிள்ளைகளுடைய ஜனாசாவை நான் சுமந்து விடாமல் பாதுகாப்பாயாக என்று கேட்க வேண்டும் என்று. இது தன்னுடைய தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யும் துவாவாகவும், அதே போன்று திருமணம் செய்யும் நாட்களிலே யா அல்லாஹ், எனக்கு தோதுவாக என் மனைவியையும், என் மனைவிக்கு தோதுவாக என்னையும் ஆட்டிவிடு என்று துவா செய்யுங்கள் என்று வரலாற்று ஆசிரியர் நமக்கு அழகாக கற்றுத் தருவார்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி நிகழ்ந்தது. நாம் இறுதியிலே பார்த்தோம், பெருமானார் எதற்காக வேண்டி 11 திருமணம் செய்தார்கள். 48 வயதிற்கு பிறகுதான் பெருமானார் ரசூலுல்லாஹ் மீதமுள்ள 10 திருமணம் செய்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவருடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு, இருவரின் மூலமாக இந்த மார்க்கம் வளர வேண்டும், அவர்கள் இருவரின் மூலமாக பெண்களுக்கு என்று தனிப்பட்டு சொல்லக்கூடிய சட்டங்கள் இருக்கின்றது, அதை பிற பெண்களிடத்தில் பெருமானார் சொல்ல முடியாது என்பதற்காக, பிற பெண்மணியிடத்தில் பெருமானார் உரிமையாக சொல்ல முடியாது என்பதற்காக, ஒரு பெண்கள் மூலமாக இந்த பெண் சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டிய சட்ட திட்டங்களை அறிவிப்பதற்காக வேண்டி பெருமானார் அறிவு சார்ந்தவர்களாக, அறிவு புத்தி கூர்மை உள்ள பெண்மணியாக ஆயிஷா ரலியல்லாஹு, ஹப்ஸா ரலியல்லாஹு திருமணம் செய்தார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. அதற்கு பிறகு உம்மு குல்சும், உம்மு ஹபீபா என்ற பெண்ணை நாயகம் திருமணம் செய்தார்கள். உம்மு ஹபீபாவை திருமணம் செய்ததின் மூலமாக பெருமானாருக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அல்லாஹ் நாயகத்திற்கு கட்டளையிட்டான், உம்மு ஹபீபாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். காரணம், அபு சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா, மக்கத்து குஃபார்களுடைய தலைவன் அபு சுஃபியான், தன் குடும்பமும் காஃபிரான குடும்பம். அந்த நிலையில்
அந்த நிலையில் ஒரு காஃபிரான குடும்பத்தில் ஒரு பெண்மணி ஈமானை ஏற்றிருக்கிறாள். அவர் நிராசை அடைந்துவிடக் கூடாது, அவர் நிற்கதிராக நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் உம்மு ஹபீபாவின் நாயகமே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டான். அதற்காக பெருமானார் திருமணம் செய்தார்கள். அதற்கு பிறகு ஜெய்னப் பின் ஜக்ஷை திருமணம் செய்தார்கள். பெருமானாருடைய வளர்ப்பு மகன் ஜெயிலுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர்களுடன் ஒன்றாக வாழ முடியாது என்ற பிறகு அவர்கள் இருவரும் பிரிந்ததற்கு பிறகு யாரும் பெருமானார் செய்து வைத்த நிக்கா தவறாக சென்று விட்டது என்று சொல்லக்கூடாது என்பதற்காக ஜெய்னப் பின் ஜக்ஷை பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். இந்த இரு திருமணமும் பெருமானாருக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காவிட்டாலும் இந்த இரு பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா ஏராளமான உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டார். நாயகத்தை திருமணம் செய்ததின் காரணமாக இந்த இரு பெண்மணிகளையும் உம்மஹாத்துல் முஃமினீன் முஃமின்களுக்கெல்லாம் ஒரு தாயாக அவர்களை மாற்றிவிட்டான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். ஆகையால் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த 11 திருமணமும் தனக்காக வேண்டி ஒரு திருமணம் செய்து கொள்ளாத நாயகம் முழுக்க இந்த மார்க்கத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்க நாயகம் திருமணம் செய்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். அந்த வழியில் நாயகத்தின் திருமண வாழ்க்கை நடக்கின்றது. நாயகத்திற்கு 35 வயது எட்டுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய வயது 35 எட்டுகிறார்கள். அந்த நிலையில் காபாவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. காபாவை கட்ட வேண்டும். மக்காவில் இருந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் காபா மிகவும் பாலடைந்து சென்று விட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய 35வது வயதில் காபாவை புதுப்பிக்கும் பணி ஆரம்பம் ஆகிறது. அதற்கு முன்னால் காபா சுமார் 3 முறை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் காபாவை பார்க்கிறோம் அல்லவா? இன்று நாம் பார்க்கின்ற காபா ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் மூலமாக கட்டப்பட்ட காபா இன்று நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதற்கு முன்னால் சுமார் 3 முறை காபாவை புதுப்பிக்கப்பட்டது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட போது அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், இந்த உலகத்தில் நீங்கள் என்னுடைய பள்ளிவாசலை முபாரக்கான பைத்தை திருமலையில் கூறுவதை போல இன்ன அவ்வளல் பைத்த உலிஅ லின்னாஸ் மக்களுக்காக வேண்டி வைக்கப்பட்ட முதலாக ஒரு பைத்து கட்டிடம், கல்லையும் செங்கலையும் வைத்து சிமெண்டையும் வைத்து முதலாக கட்டப்பட்ட கட்டிடம் காபத்துல்லாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டும்படி ஏவுகிறான். காபா சாதாரணமாக கட்டப்படல. உலகத்தினுடைய மத்திய பகுதியில் மத்திய பகுதி என்று சொன்னால் நடுப்பகுதியிலே, உலகத்திற்கு நடுப்பகுதி, வானத்திற்கு நேராக பார்த்தால் வானத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். பைத்துல் மாமூர் என்று சொல்லுவார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு அந்த மஸ்ஜிதுக்கு நேராக இந்த உலகத்தில் ஒரு காபாவை கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்டால் காபாவை மக்காவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டுகிறார்கள். மலக்குமார்கள் மலாயிகத்துமார்கள் கரங்களால், குறிப்பாக சொல்லணும் என்று சொன்னால் அல்லாஹ்வே இன்ஜினியரா இருந்து அவன் எப்படி ஆசைப்பட்டானோ அது எந்த அளவுக்கு உயரமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு சதுரமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நீளமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இன்ஜினியராக இருந்து அதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொத்தனாராக இருந்து மேஸ்திரியாக இருந்து மலக்குமார்களின் கரங்களின் மூலமாக கட்டப்பட்டது காபத்துல்லா முதலாக கட்டப்பட்டது. அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலகட்டத்தில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த காபாவை மண்ணுக்குள் புதைத்து விட்டார். அதற்கு பிறகு காபாவை மண்ணுக்குள் புதைத்து விட்டார். காபாவை மீண்டும் உயர்த்த சொல்லி அதன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலகட்டத்திலே இறைவன் கட்டளையிடுகிறார். திருமறையில் கூறுவதை போல وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டினார்கள் என்று வரவில்லை. திருமறையில் கூட அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمَ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை உயர்த்தினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலகட்டத்தில் மறைக்கப்பட்ட காபா, பூமிக்குள் புதைக்கப்பட்ட காபாவை அதன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2வது முறையாக காபாவை புதுப்பிக்கிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் காபாவை புதுப்பிக்கும் பொழுது ஏராளமான
ஏராளமான ஒரு அற்புதங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கல்லின் மீது நிற்பார்கள். அந்த கல் இப்ராஹிம் நபி எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டும், எந்த அளவிற்கு உயரமாக வேண்டும், எந்த அளவிற்கு தாழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ எல்லா நிலையிலுமே அந்த கல் அவர்களை கூட்டிச் சென்றது என்று வரலாற்றில் வருகிறது. இன்னைக்கும் மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மக்காம இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கால் பதித்த ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தில் போய் நின்று அந்த கல்லுக்கு அருகாமையில் 2 ரக்காயத்தை தொழுக வேண்டும் என்பது அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் வழிபட வேண்டும். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 2வது முறை அல்லாஹ் தஆலா காபாவை கட்ட வைக்கிறார். முழுமையாக காபாவை கட்டி முடித்த பிறகு இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார், யா இப்ராஹிம், நீங்கள் இந்த காபாவுக்கு அந்த கல்லின் மேல் நின்று காபாவிற்கு வர சொல்லி அழைப்பு பணியை கொடுங்கள் என்று கொடுக்கும் பொழுது இப்ராஹிம் நபி சொல்றாங்க, யா அல்லாஹ், இது வெறும் காட்டு பகுதி, பாலைவன பகுதி, கண்ணெட்டிய தூரம் அளவிற்கு ஒரு மனிதர் கூட இல்லையா அல்லாஹ்? கண்ணெட்டிய தூரம் அளவிற்கு ஒரு மனிதர் கூட இல்லையா அல்லாஹ்? இங்கு நான் யாரை அழைப்பது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இப்ராஹிமே, நீங்கள் சத்தமிட்டு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் சத்தம் யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படி சேர்க்க வேண்டும் என்பது அது என்னுடைய கடமை என்று சொல்லுவார். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லின் மீது ஏறி நின்று சத்தமிட்டு சொல்லுவார்கள், நீங்கள் தவாஃபிற்காக வேண்டி இந்த காபாவை நாடி வாருங்கள் என்று சொல்லுவார்கள். யார் யாரெல்லாம் காபாவுக்கு வர சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்த சப்தம் காதில் கேட்டதோ அவர்கள் அனைவரும் காபாவை தவாப் செய்யாமல் மரணிக்க மாட்டார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. காபாவை பார்க்காமல் மரணிக்க மாட்டார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. அந்த அடிப்படையில் நாமும் காபாவை தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை, காபாவை பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடத்தை தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடத்தை, அவர்கள் இருந்த இடத்தை, அவர்கள் நடந்த மண்ணை தன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்று நம் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக இன்று நினைக்கின்றோம், ஹஜ்ஜி உம்ரா என்று சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு செல்கிறவர்கள் எல்லாம் பெருமானார் நடந்த இடத்தில் நடக்கிறார்கள், பெருமானார் அமர்ந்த இடத்தில் அமர்கிறார்கள், பெருமானார் பார்த்த பொருட்களை பார்க்கிறார் என்று நம் உள்ளத்தில் நினைத்துக் கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் என் ஹபீபு பார்த்தார்களோ, எங்கெங்கெல்லாம் என் ஹபீபு நடந்தார்களோ, எங்கெங்கெல்லாம் என் ஹபீபு தொட்டார்களோ அத்துணை இடங்களையும் நான் தொட வேண்டும், நான் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதித்துக் கொண்டால் அல்லாஹு தஆலா நிச்சயம் நம் வாழ்க்கையில் நமக்கும் ஹஜ்ஜையும் உம்ராவின் நசீபாக்குவான். அந்த கூட்டத்தரை அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வருகிறது. சுமார் ரசூலுல்லாஹ்வுக்கும் இப்ராஹிம் நபிக்கும் 1000க்கும் மேற்பட்ட வருடங்கள் வித்தியாசம். இப்ராஹிம் நபி கட்டப்பட்ட காபாவை, அவர்கள் உயர்த்திய காபாவை பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே திரும்பியும் புதுப்பிக்க வேண்டும் என்று மக்காவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் என்றாம் ஆசைப்படுகிறார்கள். ஏன்னா அந்த டைமிங்ல காபா என்பது ரொம்ப பாலடைஞ்சு போயிடுச்சு, பாலடைஞ்சு போன மங்களாவை போன்று மாறிவிட்டது. அப்ப அங்க இருந்த கூட்டத்தார்கள் பெருமானாருடைய 35வது வயதிலே காபாவை சுற்றியுள்ள காபாவில் இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் காபாவை நாம் இணைந்து புதுப்பிக்க வேண்டும், காபாவை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கு ஒரு மஷோரா நடக்கின்றது. நடக்கின்ற நிலையில் இப்படி ஒரு முடிவெடுக்கிறார்கள், நாம் முழுமையா காபாவை இடிச்சிருவோம், நாம் முழுமையாக காபாவை இடித்து மீண்டும் புதுப்பித்து கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது அங்க இருந்த எல்லாருமே பெரும் பெரும் தலைவர்கள் தான் இடிப்போம் என்ற நிலையில் ஒன்று பெற்றவர்கள். யார் இடிக்க வேண்டும் என்ற நிலையில் வந்த போது, யார் காபாவை இடிப்பது என்ற ஆசை வரும்போது, அந்த நிலை ஏற்பட்ட போது அனைத்து தலைவர்களும் பின்வாங்கிட்டார். அனைத்து தலைவர்களும் பின்வாங்கிவிட்டு அப்பொழுது வலீத் இப்னு முகைரா என்ற ஒரு தலைவர், வலீத் இப்னு முகைரா என்று சொல்கிறார், நாம் இந்த காபாவை நல்ல எண்ணத்தோடு தான் இடிக்கின்றோம். இந்த காபாவை இடிப்பவர்கள் அல்லாஹும்ம லா துரீது பிஹி இல்லா கைரா, இந்த காபாவை யார் இடிக்கிறார்களோ அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லட்டும், அல்லாஹும்ம லா துரீது பிஹி, யா அல்லாஹ், இதை கொண்டு நாங்கள் நாடவில்லை, இல்லா கைரா, நலவை மாத்திரமே தவிர, நலவை தவிர நாங்கள் நாடவில்லை என்று வலீத் இப்னு முகைரா அவர்கள் இடிப்பவர்கள் இதை சொல்லிக்கொண்டே இடிக்கட்டும் என்று ஒரு யோசனையை தருகிறார். அதை கொண்டு காபாவை முழுமையாக இடிக்கிறார்கள். காபாவை முழுமையாக இடிக்கிறார்கள். இடித்துவிட்டு காபாவை புதுப்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். வரலாற்றில் வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் தன் கரங்களாக செங்கல்களையும் தன் கரங்களாக மண்ணையும் கொடுத்தார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. பெருமானார் கரம் கொண்ட காபா கட்டப்பட்டது என்று வரலாற்றில் வருகிறது. தன்னுடைய 35வது வயதில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை கட்டுகிறார்கள். அங்குள்ள மக்கள் என்னதான் காபிர்களாக இருந்தாலும் என்னதான் முஷ்ரிக்கீன்களாக இருந்தாலும் ஒரு நிலை இருக்கிறது. காபால குறைஷிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு மஷோரா ஆலோசனை செய்கிறார்கள். காபாவை கட்டுகிற நிலையில் ஹலாலான பணத்தை தவிர வேறு எந்த ஒரு காசும் நுழையக்கூடாது. ஹலாலான பணத்தை தவிர வேறு எந்த ஒரு காசும் நுழைந்து விடக்கூடாது. காபாவில் அனைத்து மக்களும் விபச்சாரம் செய்தார்கள். மக்காவில் அனைத்து முஷ்ரிக்கீன்களும் விபச்சாரம் செய்தார்கள். சூது அது போன்ற பெண்களை வைத்து வியாபாரம் செய்து இப்படி மோசமான ரீதியில் ஹராமான ரீதியில் மதுபானங்களை வைத்து வியாபாரம் செய்து அப்படிப்பட்ட நிலையில் வியாபாரம் செய்த சம்பாதித்த காசுகள் மாத்திரம் இவர்கள் கரங்களில் இருக்கிறது. காபாவை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட நிலையே காபாவை புதுப்பிக்கும் நிலையிலே என்னதான் காபிராக இருந்தாலும் முஷ்ரிக்கீன்களாக இருந்தாலும் காபாவின் மீது இருந்த அவர்களுடைய அன்பும் காபாவின் மீது இருந்த அவர்களுடைய பற்றும் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் ஹலாலான காசில் மாத்திரம்தான் காபாவை கட்ட வேண்டும், ஹலாலான காசில் மாத்திரம்தான் காபாவை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்பொழுது ஹலாலான காசு கிடைக்கின்றது. கிடைத்த காசை வைத்து காபாவை கட்டுகிறார்கள். இன்னைக்கும் நம்ம காபாவுக்கு போய் பார்த்தா இப்ப காபா என்பது சதுர வடிவத்துல ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஆனா அன்றைக்கு அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபா ஸ்கொயர் ஷேப்ல கிடையாது, ஓவல் ஷேப்ல இருக்கும். காபாக்கு பக்கத்துல ஒரு திண்ணை மாதிரி, காபாக்கு பக்கத்துல ஒரு திண்ணை மாதிரி ஹதீம் என்ற ஒரு இடம். அது வரைக்கும் முழுமையாக காபா இருந்தது. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஹலாலான காசை வைத்து கட்டப்பட்ட காபா தான் இப்பொழுது நாம் பார்க்கின்ற 4 சதுரம் அளவில் இருக்கின்ற காபா. அப்பொழுது கட்டப்பட்டது. காபாவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது நிலையிலே காபாவை முழுமையாக கட்டிவிட்ட பிறகு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை சுவனத்திலிருந்து ஆதம் நபி வந்த பொழுது வந்த கல்லை யார் எடுத்து வைப்பது? என்னதான் அவங்க ஒன்னா சேர்ந்து காபாவை கட்டி இருந்தாலும் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எல்லாரும் சேர்ந்து என்னதான் காபாவை கட்டி இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு போட்டி, ஒரு பொறாமை. நான் தான் தலைவன், நான் தான் சிறந்த ஜாதி, நான் தான் சிறந்த ஒரு மனிதன், என் கரங்களால் காபாவை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் போட்டியிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எல்லாருமே ஒரு நிலைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாம் இன்று இரவு இப்படியே ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைத்து சென்று விடுவோம். நாளைக்கு மறுநாள் யார் முதலாக காபாக்கு வருகிறார்களோ அவர்களை வைத்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை வைத்து நாம் காபாவை கட்டுவோம் என்று சொல்லி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைப்போம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து இரவு அனைவரும் சென்று விட்டார்கள். ஃபஜருக்கு முன்னால் பெருமானாருக்கு ஒரு பழக்கம். நுபுவத்திற்கு முன்பாகவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். அதற்காண்டிதான் தொழுகை கடமையிட்ட பிறகு கூட நமக்கெல்லாம் 5 வக்து கடமை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் 6 வக்து. தஹஜ்ஜுத் கட்டாய கடமை, தஹஜ்ஜுத் கட்டாய கடமை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் நுபுவத்திற்கு முன்னால் தஹஜ்ஜுத்தை தொழுது கொண்டிருந்தார்கள். மக்காவில் வந்து காபாவில் வந்துதான் தொழுவார்கள். அதை போன்று மக்கள் அனைவரும் உறங்கும் நேரத்திலே தஹஜ்ஜுத் தொழுகைக்காண்டி வராங்க. ஃபஜ்ருடைய நேரத்துல மக்கள் வந்து பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த முஹம்மது முதலாவதாக வந்து விட்டார், இவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் அனைவரும் செய்வோம் என்று சொல்ல அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு உயர்ந்த குணம் என்று சிந்தித்து பாருங்கள். பெருமானாருடைய குணம் நுபுவத்திற்கு முன்னாலேயே இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு ஒற்றுமையை தர வேண்டும். இந்த சமுதாயம் நேரான வழியில் இருக்கும் என்று சொன்னால் இவர்களுக்கு மிக மிக முக்கியம் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் இவர்கள் சிதறி போய் விடுவார்கள் என்று சொல்லி அனைத்து கோத்திரத்தார்களையும் அழைத்து ஒரு துண்டை விரித்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அந்த துண்டின் மீது வைத்து அனைவரின் கரங்களை கொண்டு ஹஜ்ருல் அஸ்வதை காபாவில் வைத்தார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமானாருடைய குணம் சாதாரணமான குணம் அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கேட்பாங்க, ரசூலுல்லாஹோட குணத்தை பத்தி சொல்லுங்களேன், ரசூலுல்லாஹோட குணத்தை பத்தி சொல்லுங்களேன். சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அழகாக ஒற்றை வார்த்தையில் சொல்லி விடுவார்கள். கான குலுக்குஹு, அவர்களுடைய குணம் ஆகியிருந்தது அல் குர்ஆன்,
குர்ஆனாக ஆகியிருந்தது. குர்ஆன் எப்படி இருந்ததோ, குர்ஆன் யார் படித்தாலும் நேர் வழியை காட்டும். குர்ஆன் ஒரு மனிதன் எதை தேடி வருகிறானோ அதை அவனுக்கு கொடுத்து விடும். அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணமும் அந்த மாதிரிதான் இருந்தது. அதை போன்றுதான் இருந்தது. வரலாற்று ஆசிரியர் எழுதுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பு பெருமானாருக்கு இருந்தது. ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது விவேகம் பெருமானாருக்கு இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வீரமும் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் இருந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாவன்மை இருந்தது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருந்தன்மை இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகு இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கருமை இருந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழிபாடு தலம் இருந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குரல் வளம் இருந்தது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்பும் இருந்தது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பத்திரித்தனம் இருந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பொறுமை இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு தன்மையோடு சேர்த்து பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 365 பண்புகளும் ஒரே ஒரு நபர் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுவார்கள். அந்த அடிப்படையில் உயர்ந்த குணம் கொண்ட உன்னத பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை நிலைநாட்டினார்கள். அந்த அடிப்படையில் தன்னுடைய 35வது வயதிலே காபாவை கட்டி முடித்து அவர்கள் வாழ்க்கையை தொடர்கிறார்கள். அவர்களுக்கு இறுதியாக 35வது வயது 40வது வயதை தொடங்கும் நேரத்திலே காரு இராக் என்ற ஒரு குகையிலே தனிமையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தனிமையில் இருக்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் தனிமையில் இருந்தால் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இங்கு கூட ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை உயர்த்தி பேசலாம். தன் கணவர் தனிமையில் இருக்கிறார்கள். கை காட்டினால் பல கோடி நபர்கள், பல ஆயிரம் நபர்கள் கணவருக்கு சென்றுவிட்டு உணவு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஏராளமான அடிமைகள் இருக்கிறார்கள். செல்வங்கள் கொட்டி கிடக்கின்றது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் கரங்களாக உணவை சமைத்து மலைக்கு மேல் ஏறி குகைக்குள் சென்று பெருமானாருக்கு உணவு கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும் 3 முறை சுமார் நுபுவத்திற்கு முன்னால் பல நாட்கள் கொடுத்தார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. இன்னைக்கு மக்காவுக்கு போறவங்க கூட சொல்லுவாங்க, எப்படி அன்னைக்கு ஹதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு போய் உணவு கொடுத்தாங்கன்னு தெரியல, நம்மனால ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட அந்த மலையை ஏறி பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு அந்த வழியை ஏராளமான முறையில் லேசாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் கூட ஏறி பார்க்க முடியவில்லை. என் கணவனுக்கு நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் கணவனை எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருந்தால், கணவனை பார்க்க வேண்டும், கணவன் மீது முகப்பத் இருந்திருந்தால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய அருமையான பணிவிடையை அழகாக செய்து காட்டினார் என்று வரலாற்றில் வருகிறது. அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரு ஹிராக் என்ற குகையிலே தனிமையில் வாழ்கிறார்கள். அந்த நிலையில் தான் நுபுவத்துடைய நேரம் வருகிறது. அல்லாஹ் தஆலா வருகின்ற நாட்களிலே நுபுவத்துடைய நிலை, நுபுவத்தில் என்னென்ன நடந்தது, யாரை பார்த்தார்கள், என்ன அல்லாஹ் கொடுத்தான் என்பதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.